ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வெதர்மேன் செல்வகுமார் அவர்கள். தொடர்ச்சியாக மழை குறித்தும் மழை சார்ந்த சில கேள்விகள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சார் தொடர்ச்சியாக இந்த 11, 12 அந்த 2 நாட்களை தாண்டியாச்சு சார். அன்னைக்கு சரியான மழை, சென்னை உட்பட தமிழகத்துல பல்வேறு பகுதியில் சரியான மழை. அடுத்து நம்ம என்ன கண்டத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம் சார்? அதாவது சரியான மழைன்னு சொல்றதை விட இன்னும் அந்த மழை விடல. இன்னும் திருநெல்வேலி, தூத்துக்குடி இது 2 மாவட்டமும் இன்னும் வெள்ளத்துல சிக்கி தவிக்கிறது பாவம். அந்த நிகழ்வு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் வழியாக தற்பொழுது லட்சத்தீவு பகுதிக்கு போய் சேர்ந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு காற்று போய் கொண்டே இருக்கிறது வங்கக்கடல்ல இருந்து. அதனால தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல இன்றைக்கு பகல்ல கூட 10 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துல எதிர்பார்த்தது போலவே கொடைக்கானல்ல நீர்பெருக்கு, பாறை விழுதல், நிலச்சரிவு, அதே போல நாலுமுக்கு ஊத்து 50 சென்டிமீட்டர் 54 சென்டிமீட்டர் போயிடுச்சு. எல்லாம் சரியா போயிடுச்சு சொன்னபடி. ஆனால் எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை என்பது மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இன்னும் இருக்கணும். இன்னும் தொடர்கிறது அடுத்த நிகழ்வு. அதாவது தற்பொழுது அடுத்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக நேற்று அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திறங்கியது. இன்றைக்கு அந்தமானோட தெற்கு பகுதி தென்கிழக்கு வங்க கடற்பகுதியில இப்ப சிறு நிகழ்வும் அதிக மழை தர்றதுனால இப்ப சிறு நிகழ்வு கூட நம்ம கிலோமீட்டர்ல அறிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால நம்ம எப்பொழுதுமே புயல் மண்டலத்தை தான் கிலோமீட்டர்ல சொல்லுவோம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு. இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதியை கூட நம்ம கிலோமீட்டர் பார்த்தோம்னா இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டின் கரையிலிருந்து 1050 கிலோமீட்டர், சென்னையில இருந்து 1650 1650 கிலோமீட்டர்ல இருக்கு. டெல்டா கரையிலிருந்து 1600, இலங்கையிலிருந்து தான் 1450, அதாவது திரிகோணமலையிலிருந்து. இந்த நிகழ்வு நாளை ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பிறகு வேகமாக நகரும். இது வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு, அதாவது 16ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவிலே டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவை தொடங்க போகுது. அடுத்த சில மணி நேரங்களிலே செவ்வாய்க்கிழமை அதிகாலையில சென்னைக்கும் மழை பொழிவை தொடங்க போகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாமே கடலோரத்துல முதல்ல தொடக்கம் அதிகாலையில செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி அதிகாலை. அப்போ இது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். 500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு இங்க மழை பொழிவை தொடக்கம். ஆக இப்போ 1500 கிலோமீட்டர் வச்சுக்கலாம், 1650, ஒரு 1000 கிலோமீட்டர் 3 நாள்ல நகருது. 3 நாள்ல வேகமா நகர போகுது. வேகமா நகர்றது மட்டும் இல்லாம வேகமாவும் தீவிரமும் அடைய போகிறது. ஒரு டீப் டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரம் அடையலாம் உறுதியா. புயலா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாய்ப்பு தான், உறுதி இல்லை. ஆனால் டீப் டிப்ரெஷன் வரைக்கும் உறுதி. அது எதுவா இருந்தாலும் கரை கிடக்கும் பொழுது செயலிழந்து தான் கரை கிடக்கும். ஆனால் கரையை நெருங்கும் வரைக்கும் பெங்கல் மாதிரி இல்ல. அதுக்கு பெங்கல் கரை கிடக்கும் போது செயலிழக்கலையே, உள்ளே வரைக்கும் திண்டிவனம் வரைக்கும் செயலிழக்காம தான் போட்டுச்சு. அங்க போய் தான் செயலிழந்து. ஆனா இது அப்படி இல்லை. கடலுக்குள் இருந்து கொண்டே நிறைய மழை பொழிவை கொடுக்க போகிறது. 500 கிலோமீட்டர்ல இருக்கும் பொழுது மழை பொழிவை தொடக்குனுச்சுன்னா அப்ப 500 கிலோமீட்டர் நெருங்குறதுக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள். அப்ப 17, 18, 19ஆம் தேதி தான் கரை கிடக்கும். ஆக அந்த 3 நாள் நெருங்க 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 தமிழ்நாட்டின் மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் உள்ளே கோயம்புத்தூர், நீலகிரி வரைக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும், பெங்களூர் வரைக்கும், வடக்கே திருப்பதி வரைக்கும், வால்பாறை வரைக்கும், கேரள எல்லை வரைக்கும் 18ஆம் தேதி மழை தொடங்கிடும். 17ஆம் தேதி இரவே மழை தொடங்கிடும் எல்லா மாவட்டங்களுக்குமே. 18ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு. அப்ப கடலோரம் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். டெல்டா, முதல்ல டெல்டா. டெல்டா மட்டும் இல்ல, அது அருகில் இருக்கக்கூடிய கடலூர், உள்ளே அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம். டெல்டா மாவட்டம்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அப்புறம் புதுச்சேரி, அப்புறம் வடகடல் ஓரம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி. அது கொஞ்சம் உள்ளே காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை கிழக்கு பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தோட உள்பகுதி. இது வரைக்கும் நிறைய மழை பொழிவு தெரியும். இதுல ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அச்சப்பட வாய்ப்பு இருக்கு மக்கள். ஆனால் நம்ம இப்போ அச்சப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம அச்சப்பட்டு கொண்டே இருக்காம இதற்கேன முன்னெச்சரிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் எடுக்கணும். அவ்வளவுதான்.
ஆனால் பீதியோ பதட்டமோ அடையாமல் அடுத்த நிகழ்வு நிறைய மழைப்பொழிவு தரப்போகிறது என்பதை நினைவில் கொண்டு, குறிப்பாக இந்த அடுத்த நிகழ்வு வந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில நிறைய மழைப்பொழிவு கொடுத்தாலும் அதை விட கூடுதல் மழைப்பொழிவு வந்து புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்துக்கு இடையில தான் நிறைய கொடுத்திருக்கிறது. டெல்டாவை மையமா வச்சுதான். டெல்டாவிற்கு இன்னும் வாய்ப்பு விலகவே இல்லை. டெல்டா மட்டும்தான் இன்னும் ஒதுக்கி இருக்கு. மழையே ஒரு பாதிக்கும் மழை டெல்டாவின் வடக்கு டெல்டாவில் நிறைய கொடுத்துருச்சு. மயிலாடுதுறை எல்லாம் 15-25 சென்டிமீட்டர் வரைக்கும் போய், மணல் மடல 25 சென்டிமீட்டர் வரைக்கும் போயிடுச்சு. சார், ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம் வந்து வெள்ளத்துல சூழ்நிலைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சார். அது உண்மைதானா? அதெல்லாம் அது இன்னும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது உண்மைதான். உண்மை இல்ல. இப்போ வரைக்கும் டெல்டாவோட கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும், அதாவது கடலோர பகுதியும், மயிலாடுதுறை மாவட்டமும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி, கும்பகோணம், பாபநாசம் அந்த பகுதி எல்லாமே அரியலூர் மாவட்டத்திலையும் அதிகமான மழை பொழிவு. அரியலூர், மயிலாடுதுறை ஒட்டிய கடலூரை ஒட்டிய டெல்டா எல்லாமே கொஞ்சம் பாதித்திருக்கு பயிர்கள் எல்லாம். இப்போ அதை நீங்க வடிய விடும் நேரத்துல இருந்து கொண்டிருக்க நேரத்துல 2 நாள் தான் இடைவெளி இருக்கு. அடுத்த மழையும் வரப்போகிறது. அது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. இதுல என்ன முன்னெச்சரிக்கைன்னா, முதல்ல பயிர்களை தான் பாதிக்கும். அதாவது வடிகால் வசதிகளை சீர் செய்து கொள்ளணும். முதல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் மழைங்க. இதுல ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, நிறைய மாவட்டங்கள் கடந்த இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய திருநெல்வேலி சிஸ்டம் கூட இன்னும் நீலகிரிக்கும், ஈரோடுக்கும், கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கும் மழை சரியா கொடுக்கல. கொடுத்துருச்சு. விவசாயத்துக்கு ஏற்ற மழை கொடுத்துருக்கு. அவர்கள் எதிர்பார்ப்பு ஏரி குளங்களை நிரப்பணும். அந்த மாவட்டத்துல மட்டும்தான் ஏரி குளம் நிரப்பல. எல்லாத்தையும் நிரப்பி வழிந்தோடி கடலுக்கு போயிட்டு இருக்கு. அமராவதி அணையிலிருந்து கூட நீர் வந்து இப்ப கரூர்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி காவிரியில 1 லட்சம் போயிட்டு இருக்கு. இப்போ 1 லட்சம் கனஅடி. அப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய போதும் ஈரோடுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான தகவல். நிறைய மழை பொழிவு கொடுக்க போது ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி. இப்போ ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் அச்ச உணர்வு ஏற்படுத்துது. இருந்தாலும் இப்பொழுதைக்கு அந்த அச்சத்தை போக்கி நிதானமாக வரக்கூடிய 16ஆம் தேதி இரவிலிருந்து தொடங்கக்கூடிய மழைக்கு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளணும். 17, 18, 19, 20 4 நாட்கள் தொடர்ச்சியா மழை இருக்கும். குறிப்பா டெல்டாவை ஒட்டியுள்ள கடலூர் மற்றும் அரியலூர், புதுக்கோட்டை, திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். நிகழ்வு டெல்டாவை நெருங்கி டெல்டா வழியா தான் கரை கிடக்கும். உலக மாதிரிகள் எல்லாமே ஆந்திர பிரதேசம் போய் அப்படியே கல்கட்டா வரைக்கும் போட்டிருக்காங்க. எல்லா மாதிரியும் அப்படிதான் போட்டிருக்காங்க. அங்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, அங்க ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு. ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே ஜெட் ஸ்ட்ரீம் வலுவா பயன்பட்டு இருக்க 12,500 அடி உயரத்துல, மீட்டர் உயரத்துல. அதே போல உயரழுத்தம் சென்னை வரைக்கும் வந்திருக்கு. இப்ப கடும் குளிர்ல இருக்கு சென்னை. உயரழுத்தம் அங்கே உயரழுத்தத்தின் பிடியில இருக்கு சென்னை, திருவள்ளூர். அதனால மழை பொழிவை கொடுக்க சாதகமா இருக்கும். மிக கன மழை பொழிவுலாம் கொடுக்கும். நிகழ்வோட மையம் போய் சென்னைகிட்ட கரை கிடக்கவோ அல்லது ஆந்திர பிரதேச நெல்லூர்கிட்ட போய் கரை கிடக்கவோ வாய்ப்பு இல்லை. ஆனால் மழை பொழிவு ஏற்கனவே சென்னைக்கு ஏற்கனவே வீராணம் நிரப்பி விட்டது. ஏன்னா ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்துல பெய்த மழை கொசத்தலையில் வந்து நேற்று வீராணத்தை நிரப்பி இருக்குது. எல்லா ஏரிகளையும் நிரப்பி இருக்குது. ஆனா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை சென்னைக்கும். சார், 87% எல்லா அணைகளிலும் நீர் தேங்கி இருக்குன்ற மாதிரி செய்திகள் படிக்க முடிஞ்சது சார். அது 100% அதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது கண்டிப்பா 100%. இந்த ஒரு நிகழ்வாலே 100% ஆயிடும் எல்லாமே. மேட்டூர் மட்டும் 118 ஆயிடுச்சு. இன்னும் 2 அடி தான் தேவை. 2 அடியில மேட்டூர் நிரம்பிடும். ஆகவே மேட்டூர் நிரம்பினால் கொள்ளிடத்து வழி இருக்கு. நாள் இருந்தாலும் தாழ்வான பகுதிகள், இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல வெள்ளம், ஆனா பாபநாசம் அணையில தண்ணி திறக்கல. எல்லா வெள்ளமும் கிராமப்புறங்கள்ல பெய்தது எல்லாமே பாபநாசம் அணையில் அதாவது அந்த தாமிரபரணி ஆற்றுல பயணிக்குது. எல்லா கிராமப்புறத்துல பெய்த மழையும் தாமிரபரணிக்கு வந்து தாமிரபரணியில இப்போ லட்சக்கணக்கான தண்ணீர் போயிட்டு இருக்கு. அதுதான் போய் தூத்துக்குடி மாவட்டத்தில் சூழ்ந்து இருக்குது இப்ப வெள்ளமா. அது இப்படி எல்லா கிராமத்துக்கும் பெய்யும் பொழுது பயிர்களை முதல்ல மூழ்கடிச்சு தாழ்வான பகுதிகளுக்கு மூழ்கடி. ஏன்னா நம்ம ஏற்கனவே பல எச்சரிக்கை கொடுத்தோம். அந்த எச்சரிக்கையை மீறி பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அரியலூர் மாவட்டத்துல ஒரு ஆற்றங்கரையில ஒரு குடும்பமே சிக்கிடுச்சு. அதே போல 3 உயிரிழப்புகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. பல்வேறு நிலச்சரிவுகள், பாறை எல்லாம் விழுந்து பாறை அதாவது நாலுமுக்குல ரோட்ல பாறை விழுந்து ரோடே பொழந்துருச்சு. என்னமோ நிலநடுக்க ஏற்பட்ட அந்த மாதிரி எல்லாம் எச்சரிக்கை கொடுத்தோம். மலையில இருந்து வந்த வெள்ளம் போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வரலாறு காணது. உண்மையிலேயே
சும்மா வரலாறு காணதும்பாங்க. இன்னைக்கு பெய்திருக்கு கொடைக்கானல்ல வந்து, சரி குற்றாலத்துல வரக்கூடியது வரலாறு காணதுதான். இதுதான் வரலாறு காணது. இது வரைக்கும் அங்க நிலச்சரிவு ஏற்படல. நிலச்சரிவுக்கு தயாராகி விட்டது அந்த மழை. கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க இப்போ. ஏன்னா நிலம் சரியும் போல இருக்கு, பாறை சரியும் போல இருக்கு. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய கடைகள், அருவிக்கரையில், மெயினருவி கரையில் இருக்கக்கூடிய அதுல எல்லாம் அந்த அளவிற்கு இப்ப இயற்கை குறைந்த நேரத்தில் அதிக மழை காரணத்தினால கண்டிப்பா நம்ம வந்து முன்னெச்சரிக்கை எல்லோருமே எடுத்திருக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. பொதுவா ஆற்றங்கரைக்கு போக வேண்டாம். கால்நடைகளை பாதுகாப்பா கட்டிக்கணும். வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி அதோட முடிய போறது இல்லையா? அடுத்து ஒரு காற்று வந்து நசனசன மழை பெஞ்சு லேசா நாளைக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமை முற்பகல் வரைக்கும் இருக்கும். ஆனா மறுபடியும் மூடிடும் திங்கட்கிழமையே. ஆகவே ஒரு நாள் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. முன்னெச்சரிக்கை இருக்கணும், அவ்வளவுதான். பதட்டம் வேண்டாம். அதுதான் நம்ம வந்து நீங்க சொன்னது போல புதுச்சேரிக்கு முன்னெச்சரிக்கை இந்த பக்கம் நம்ம வரும்பொழுது அச்சம் பீதி இல்லாம செங்கல்பட்டு, அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பாக அங்கும் இருக்கும். அதாவது டெல்டாவுல பெய்யறதுல பாதியாவது அங்க இருக்கும். கண்டிப்பா டெல்டா மட்டும் இல்ல, புதுச்சேரி கடலூர் வரைக்கும் மிக கனமழை தாங்க. அதிக கனமழை பொழிவு கடலூர் மற்றும் புதுச்சேரி வரைக்கும். அப்போ அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் விழுப்புரத்துக்கு, அவ்வளவுதான். அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரொம்ப டிஃபரெண்ட் இருக்காது. கொஞ்சம் குறைவாக இருக்கும் செங்கல்பட்டுக்கு. அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் சென்னைக்கு. அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் அதுவே சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் தாழ்வான பகுதிகளவே எல்லாம் அதாவது உள்ளே வாங்குறது எதிர்த்து விட்டது. தரை நிலத்தடியில எதிர்த்து விட்டது, ஊறி விட்டது எல்லாமே. அதனால கொஞ்சம் மழை பெய்தாலே உள் வாங்காது. அதனால சென்னை உள்ளிட்ட எல்லா பகுதிக்குமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. ஆனா சென்னை வந்து அந்த மிக்ஜம் புயல் போலையோ அந்த மாதிரி வெள்ளம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது நேரடியா கரை கடந்தது அந்த இடத்துல. அது கொட்டி தீர்த்து 40-50 சென்டிமீட்டர் அங்க பெய்யுது. ஆனா அந்த மாதிரி பெய்யாது. இப்ப டெல்டாவை மையமா வச்சு சென்னைக்கு பெய்யும். அது ஓரளவுக்கு தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும். அதுவும் ஒரே நாள்ல போயிட்டா கூட பரவாயில்லையே. இது வந்து 17ஆம் தேதி நெருங்கும். அன்றைக்கும் மழை, 18 மழை, 19 மழை, 20 மழை, 21ஆம் தேதி வரை மழை. அதுக்கப்புறமும் இன்னொரு நிகழ்வு சிறு காற்று சுழற்சி வந்து அதுவும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் ஒரு வாரத்திற்கும் மழை தெரிகிறது. அப்படிதான் சொல்லணும். சரி, இடைப்பட்ட காலத்துல புயல் வருவதற்கான வாய்ப்பு கூட நம்ம தொடர்ச்சியா பேசணும் சார். அதுவும் நிகழுமா? 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண மழை இன்னைக்குதான் விட்டு கரை கிடக்கும் பொழுது செயலிழந்துடும். அதனால நம்ம அது பேச தேவையில்லை. வானிலை ஆய்வு நிறுவனம் சொன்னாங்கன்னா ஒரு இடைக்கால புயல், அது என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பேர் கூட வச்சிருந்தாங்க. அதே போல இடைக்கால புயல் கடல்ல இருக்கும்போது புயல்கிற பேர் வைக்கப்படும். தற்காலிக புயல். தற்காலிக புயல் கரை கடல்ல இருக்கும் பொழுது புயலா மாறும். கரை கிடக்கிறப்போ அது புயலுங்கிற பேரை இழந்துரும். ஆனால் அது கொஞ்சம் இழந்துடாது, மொத்தமா படுத்துரும். அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் தரையில போகும்போது. எதுக்கு இது போக போகுதுன்னா வேகமா போயிடாது. அரபிக்கடலுக்கு மிக மெல்ல நகர்ந்து நிறைய மழை பொழிவை நின்று பெய்து விட்டு போகும். அதனாலதான் அந்த நிகழ்வு ரொம்ப செயலிழந்தாலும் பிரச்சனை. ஒரு புயலா போனா கூட சல்லுன்னு அரபிக்கடல் கூடிடும். நின்று பெய்து விட்டு போகுங்கிறதால கொஞ்சம் பாதிக்கும் மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும், குறிப்பா டெல்டா அதற்கு மேற்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள். இன்னும் மழை பொழிவு திண்டுக்கலுக்கு இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திண்டுக்கலோட பழனிக்கு தான் அதிக மழை பொழிவு கொடுத்துருக்கு. அது திண்டுக்கலுக்கு கிழக்கு பகுதிக்கு மழை வேணும். ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அந்த சத்திரப்பட்டி, இன்னும் மணப்பாறை ஒட்டிய பகுதியெல்லாம். கரூர் மாவட்டத்துக்கும் இன்னும் பல விடுதிக்கெல்லாம் இந்த மழை வேண்டும். அதே போல திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி மழை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மழை எதிர்பார்த்து இவங்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய மழையாகும். இப்ப டெல்டா மாவட்டங்களுக்கு ஏற்கனவே பயிர்களை மூழ்கடித்திருக்கிற இன்னும் மழை பொழிவு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதற்கான முன்னெச்சரிக்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இப்போ உள்ள திருச்சியில பெய்யும் போதும் ஆறுகள்ல தண்ணீர் அதிகமா வரும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. திருச்சிலையும் பெய்யும், கரூர்லயும் பெய்யும். கரூர்ல பெஞ்சா கூட கொள்ளிடத்துல பெய்யும். தஞ்சாவூர்ல பெய்தா அது டெல்டா மாவட்டத்தோட கடைமடை பகுதிகளுக்கு வரும். ஏற்கனவே ரொம்ப நாளாவே கடைமடைன்னு எச்சரித்து விட்டுருக்கோம். ஆனால் இப்போ அந்த இப்போ அதே போலதான் ஏற்கனவே சொன்ன கடைமடை கடலூருக்கு வந்துருச்சு. இப்போ போன கடைமடை தூத்துக்குடிக்கு வந்திருக்கு. அடுத்த கடைமடை டெல்டா மட்டும் தான் ஒதுக்கி இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் இந்த நிகழ்வுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கணும். ஒட்டுமொத்த வடகடலோரம் முன்னெச்சரிக்கை எடுக்கணும். ஆனால் சென்னைக்கு மிக்ஜம் புயல் போல பாதிப்பு இருக்காது. ஆனால் கொஞ்சம் மழை பொழிவு நிறைய இருக்கும். பெஞ்சல் அது வந்து விழுப்புரத்துக்கு கொடுத்தது போல இருக்காது.
அதை விட கொஞ்சம் மழை இருக்கும். அந்த அச்சம் வேண்டாம், மழை இருக்கும் அப்படிங்கறத முன்னெச்சரிக்கையோட இருக்கணும். கிட்டத்தட்ட டெல்டா மக்கள் இந்த முறை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கறத இந்த அமர்வுல நீங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன் சார். அதேதான் அனைத்து மாவட்டத்துக்குமே மழை உண்டு. குறிப்பாக கரை கடக்கக்கூடிய செயலிழந்து கரை கடக்கக்கூடிய காற்று அச்சம் வேண்டாம். காற்று அதில் இழுக்காது, செயலிழந்து வந்துடும். செயலிழந்து கரை கடக்கக்கூடிய இடத்துல வந்து மழை தான் அதிகமா பொழியும். நெருங்க 4 நாட்கள் தொடர் மழை பொழிவாக இருக்கும். அதான் பிரச்சனை. தொடர்ச்சியாக நம்ம வந்து மழை காற்று குறித்த பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பேசியிருக்கோம் சார். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் கொஞ்சம் தெளிவடையட்டும் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.